ஸோ ஹலோ கேஸ். ஸோ இப்போ நம்ம பீலிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பீலிங் மிஷினோட ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ யாரும் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நான் காட்டுறது எல்லாமே ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான். தயவுசெய்து இது யாரும் காப்பி பண்ணாதீங்க. காப்பி பண்ணி நீங்கள் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி அதாவது ஸ்டடி ரிலேட்டடாக நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், அது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது ப்ராஜெக்ட் பர்பஸஸ்க்கான வீடியோ தான் இது. தயவுசெய்து இந்த வீடியோ யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அண்ட் தென் வாங்க நம்ம கண்டக்ட்குள்ளே போகலாம். ஸோ இது நம்ம ஸோ ஓல்டு ப்ராசஸ், அதாவது எம்பெடட் சியில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்மளோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூ பீலிங் மிஷினுக்கு அதாவது அந்த ஏர் கம்ப்ரஸரையும் சென்சாரையும் நம்ம கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோட்ரு, அதாவது மோட்ரு எதுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏர் கம்ப்ரஸருக்கு தான் நம்ம மோட்ரு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏர் கம்ப்ரஸர், அதாவது ஏர் கம்ப்ரஸர் எதுக்குன்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஐஆர் சென்சார் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பயிர் இறங்குதா அப்படி இறங்கலையா அப்படிங்கிறதுக்காக சென்சார் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு புஷ் பட்டன், அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது தான் இதோட. ஸோ நெக்ஸ்ட்டு புஷ் பட்டனுக்கு நம்ம ஆர்டினோ யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுதான் நம்மளோட சாம்பிள் ப்ரோக்ராம். அதாவது நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏர் கம்ப்ரஸரு, நெக்ஸ்ட்டு ஐஆர் சென்சாரு, அடுத்தது ஸ்டார்ட் பட்டனு, அடுத்தது மோட்ரு. ஸோ இதுதான் நம்மளோட கமாண்ட்ஸ். அதாவது இதுதான் நம்ம கமாண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது கமாண்ட் மோடில் நம்ம இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம ஸ்டார்ட் பட்டன், அதாவது இன்புட் பட்டனை, அதான் நமக்கு ஸ்டார்ட் பட்டனுங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கணும். அதாவது இப்போதைக்கு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா, அதாவது வாய்ட் லூப்பில் கொடுக்கணும். ஏன் நம்ம வாய்ட் லூப்பில் கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மிச்ச ஸ்டேட்மெண்ட்டை விட வாய்ட் லூப் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் இஃப் த டிஜிட்டல் ரீடர் த ஸ்டார்ட் பட்டன், அதாவது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மிஷின் கரெக்டாக நமக்கு ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் அதாவது மிஷின் ஆன் ஆனதுக்கப்புறம் மோட்டர் ரன் ஆகும். மோட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சென்சார் வேலை செய்யும். சென்சார் வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஏர் கம்ப்ரஸர் வேலை செய்யும். அண்ட் தென் ஏர் கம்ப்ரஸரோட ப்ரெஷர் ஹையாக இருக்கா லோவாக இருக்காங்கிறத டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட வேலை, ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது இப்போ பயிரை நம்ம உள்ளே லோட் பண்ணிட்டோம். உள்ளே லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் வந்துருச்சு. சிக்னல் வந்த உடனே நமக்கு ஒன்றா நமக்கு ஆன் ஆகி ஒரு ப்ராசஸாக நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்ததுக்கப்புறம் கடைசியாக நமக்கு பயிர் உரியுது, ஓகேங்களா? உறிஞ்சி கொட்டுது. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இங்கே ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் நம்ம எஃபர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம். அது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண நம்மளோட ஓல்டு ப்ரோக்ராம் சிஸ்டத்தில் எல்லாமே நம்ம எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் அண்டு ஸ்விட்ச்டு ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்மளோட ஓல்டு ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா பழைய ப்ரோக்ராமில் ஸ்விட்ச்டு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததால சரி நான் அதே ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடிஷ்னலாக என்னென்ன வேணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு எல்சிடி, ஒரு எல்சிடி டிஸ்பிளே தேவைப்படும், டைமர் தேவைப்படும், டெம்பரேச்சர் சென்சார் மேக்ஸிமம் தேவைப்படாது. அது எதுக்கு தேவைப்படுங்கிறது அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் ரிலே மோடு தேவைப்படும், அதாவது பவர் சப்ளை அடிக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா மேக்ஸிமம் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக சூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு சி கோடில் உங்களுக்கு பேசிக் சிமுலேஷன் டயக்ராம் போட்டுக்கிட்டு, அண்ட் தென் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா, அண்ட் தென் பிசிஐ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம், ரிலே மோட் ஃபார் ஃபீடர் மோட்டர் அண்ட் ஏர் கம்ப்ரஸருக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் புஷ் பட்டன், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், அண்ட் தென் எல்சிடி டிஸ்பிளே நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் செய்ய முடியும். அண்ட் தென் பேசிக்காக இது நான் சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் மோடுக்கு தான். தயவுசெய்து இது யாரும் ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அந்த பின் அசஸ்மெண்ட், அதாவது எந்தெந்த லைனில் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பட்டனுக்கு ஆர்பிஓவில் கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஐஆர் சென்சாருக்கு RB1 கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபிடே ரிலேவுக்கு RC0 கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் தென் ஏர் ரிலோவுக்கு
RC1 கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து போன ப்ரோக்ராமிங் கண்டென்ட்லேயே சொல்லியிருப்பேன். இதை தான் நம்ம வந்து அதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். அதாவது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு பேர் மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து லைனிங் ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதுதான் வந்து அந்த சாம்பிள் கோடு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்க்ளூட் டிஃபைன் போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து கான்ஃபிடென்ஷியல் அண்ட் ஹெச்எஸ் ஆஃப் ஆன் அதாவது பட்டன் போட்டால் ஆஃப் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது அங்கே இருக்கிற ஒவ்வொரு மோடுக்கு ஸ்டார்ட் பட்டனுக்கு RB0க்கும் அதாவது ஐஆர் சென்சாருக்கு RB1, அதாவது ஃபீடர் மோட்டருக்கு RC1, அப்போ ஏர் கம்ப்ரஸருக்கு RC1 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து வாய்ட் இன்ட்டில் நம்ம வந்து இப்போ ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். அதாவது ட்ரையில் SBO வந்துச்சுன்னா 1, SB1 வந்துச்சுன்னா 1, SCO வந்துச்சுன்னா 0, SCO வந்துச்சுன்னா 0. அதாவது ஃபீடர் மோட்டர் அவுட்புட்டு, ஏர் கம்ப்ரஸர் அவுட்புட்டு, ஐஆர் சென்சாரு, ஸ்டார்ட் பட்டனு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வாய்ட் மெயிலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து இன்டர்ன் யூஸ் பண்ணுறோம். அதாவது இன்டர்ன் மிஷினோட ஆன் வந்து 0 நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வைல்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். வைல்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பட்டனை போட்டதுக்கப்புறம் மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது ஐஆர் சென்சார், அதாவது ஃபீடர் மோட்டரோட வேல்யூ 1, ஐஆர் சென்சாரோட வேல்யூ 1, ஏர் கம்ப்ரஸரோட வேல்யூ 1. பட் அதுவே வந்து ஏர் கம்ப்ரஸர் வந்து டிலே ஆகி அண்ட் தென் செகண்ட் வந்து அதாவது ஒரு டைம் லோட் ஆகி 2வது டைம் வரும்போது நம்ம 0ன்னு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கிறோம். இப்போ ஃபீடர் மோட்டரோட வேல்யூ 0 அண்ட் தென் ஏர் கம்ப்ரஸரோட வேல்யூ 0. இதுவே வந்து டிலே மோடில் நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் வந்து கிளியராக நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதாவது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தேவைப்பட்டால் மட்டும் டிஎம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் டிஎம் பண்ணாதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதாவது இப்போதைக்கு நான் வந்து அதில் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன்றதை சொல்கிறேன். அதாவது இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறம் RBOவில் ரெசிஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் ஐஆர் சென்சார் தான் நமக்கு வந்து அவுட்புட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதாவது ரிலே வச்சு தான் நம்ம வந்து ஏர் கம்ப்ரஸர் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா இல்லைன்னா நமக்கு ஹை பவர் அடிச்சிச்சுன்னா நமக்கு போயிடும். அண்ட் தென் அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து 5 வோல்டேஜ்